தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சிம்மம் இவங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க எப்பயுமே இதெல்லாம் ரகசியமாக மட்டும்தான் வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? வாழ்க்கையில் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து நம்ம தான் டாப் மோஸ்ட் பர்சனாக இருக்கணும்னு நினப்பாங்க. நமக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அல்லது இந்த கிளாஸில் யாரும் கிடையாது, இந்த ஃபேமிலியில் யாரும் கிடையாது, இந்த கம்பெனியில் யாரும் கிடையாது. அவ்வளவு அறிவும் திறமையும் ஆற்றலும் ஒரு சேர பெற்றவர்கள் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒருத்தன் ஒன்றும் படிக்காதவனாக இருப்பான், அந்த உலகத்தையே சுற்றி வந்துடுவான். அவனுக்கு எப்படியோ அந்த புது இடத்துல வந்து மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கும். இதையே சிம்ம ராசிக்காரவங்க அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போக சொல்லுங்கள், அவங்க டெனிசன் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே, அந்த நாட்டுக்குள்ளே, அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஒரு தெரியாத இடத்துக்கு போங்கன்னா மிரண்டுருவாங்க, போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா ஒரு காட்டு கத்தல் கத்தி ஒரு சவால் விடுவாங்க. உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னைய வெட்டிட்டு தான் மறு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுவாங்க. அவ்வளோதான். வளன்னு போகிற இடம் வர இடம்லாம் பார்க்குறவனையெல்லாம் கூப்பிட்டு வச்சு நின்று திட்டி, இவன் எப்படி பண்ணிட்டான், அவன் எப்படி பண்ணிட்டான், என் மாமனார் சரியாக சீர் கொடுக்கல, என் மாமியார் வந்து மரியாதை கொடுக்கல, அப்படிலாம் அப்படி பேசிக்கிட்டே திரிகிற ஆள் கிடையாது. ஒன்ஸ் பேசுவாங்க, அது வந்து சவால் தான். சிம்மராசி அன்பர்களுடைய காதல் டு காமம் அந்த விஷயங்கள் எப்படி மாறும்? இவங்களை காதலித்து இவங்களோட குடும்பம் நடத்துறது வந்து ஒரு பெரிய ஆமாம் சாகசம் தான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரொம்ப முரட்டுத்தனமும் அப்படியே கடிச்சு உருண்டு பிறண்டு கட்டி பிடிச்சி மூச்சு முட்ட முடியாமல் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே ஆக்ரோஷமாக காதலிப்பாங்க. ஒரு 100% மனிதனால் ஒரு 100% முடியும்னா அவங்க 200% ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து சத்தம் போட்டு சிரிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு சிரிப்பு வந்து அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்பாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்களா, நம்ம சிரிக்கலாமா, இது எல்லோரும் சிரிக்கக்கூடியது தானா, இல்லை நம்ம தான் அவசரப்பட்டு சிரிக்கிறோமா அப்படின்னு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் சிரிப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, இவங்க கிட்டலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸுப்பா அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சலையாமா இன்றைக்கி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்ககிட்ட நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக கடகம், இப்போ சிம்மம். இவங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க எப்பயுமே இதெல்லாம் ரகசியமாக மட்டும்தான் வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? வாழ்க்கையில் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து நம்ம தான் டாப் மோஸ்ட் பர்சனாக இருக்கணும்னு நினப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும், அல்லது வீட்டில் ஒரு மகனாக இருந்தாலும், அல்லது கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நமக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அல்லது இந்த கிளாஸில் யாரும் கிடையாது, இந்த ஃபேமிலியில் யாரும் கிடையாது, இந்த கம்பெனியில் யாரும் கிடையாது. அவ்வளவு அறிவும் திறமையும் ஆற்றலும் ஒரு சேர பெற்றவர்கள் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிடணும். அவங்க மாற்ற வேண்டியதுன்னா அதை மாற்ற முடியாது, அதுதான் அவங்க ஜென்ம கூறு, ஜென்ம ரகசியம்ன்றதே அந்த நினப்பு தான். ஆனால் ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். சிறுதுரும்பும் பல்குத்த உதவும்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க கூட, இவங்க படிச்சிருக்கிற படிப்பெல்லாம் படிக்காதவங்க கூட வேற ஏதோ ஒரு இடத்துல உதவியாக இருப்பான். அதனால யாருமே கடவுளுடைய படைப்பில் வந்து வீண் கிடையாது, வெட்டியாக யாரையும் படைக்கலை. அப்போது நம்ம தான் இந்த உலகத்தில் வாழ தகுந்தவர்கள், வாழ பிறந்தவங்க, மற்றவங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் முட்டாள், இவங்கெல்லாம் செயல்திறனற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறத விட, சரி கடவுள் அவனுக்குன்னு ஒரு கடமை, அவனுக்குன்னு ஒரு பிறப்பின் நோக்கம்னு ஒன்று இருக்கும். ஒரு ஜென்மா அப்படின்னு எடுத்தால் அவங்க ஏதோ ஒரு கர்மாவை தீக்க பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் கடவுள் வந்து ஒரு கடமையை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த கடமையை செய்து உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கான கர்மான்னு ஒன்று இருக்கும். இவங்க வந்து என்ன நினைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்கன்னா, இந்த பாரு அது படிக்கவே படிக்காது, முட்டாள், அது மண்டையில் ஒன்றுமே ஏறாது அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரியவே புரியாது, நீங்கள் 10 தடவை வேலை சொல்லி கொடு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் சுத்த வேஸ்ட்டு, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் தூக்கிடணும், நம்ம தெண்டத்துக்கு வச்சு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதை வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிடணும்.
யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்குது. ம். இப்போது ஒருத்தன் ஒன்றும் படிக்காதவனா இருப்பான், அந்த உலகத்தையே சுற்றி வந்துடுவான். அவனுக்கு எப்படியோ அந்த புது இடத்துல வந்து மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கும். ம். இதையே சிம்ம ராசிக்காரவங்க அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போக சொல்லுங்கள், அவங்க டெனிசன். அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே, அந்த நாட்டுக்குள்ளே, அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஒரு தெரியாத இடத்துக்கு போங்கன்னா மிரண்டுருவாங்க, போகவே மாட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னா ரொம்ப எல்லாம் சேஃப்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. திடீர்னு இவங்களை கொண்டே ஒரு தீவில் விட்டுருங்க, ம். தடுமாறி போயிடுவாங்க. தீவே வேண்டாம், ஒரு அடுத்த ஊரில் விட்டால் போதும், தடுமாறிடுவாங்க. அதாவது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ சென்னைக்காரங்க திருச்சிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். சரி, அங்கனக்குள்ளே விசாரித்து அந்த அட்ரஸை பார்த்து அப்படி போயிடலாம் அப்படின்றது அவங்களுடைய அறிவுக்கு இயல்பான விஷயந்தான். இருந்தாலும் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்கள போற்றி துதி பாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு சாதாரண ஆள் மாதிரி தானே நினைப்பாங்க. இவங்களுக்குள்ள பெரிய அறிவு சுரங்கம்லாம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆணவம் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குற ஆளுக்கு தெரியாது. அந்த கம்பெனி ஆளுக்கு தான் அவங்க வந்து எம்டியாக இருப்பாங்க. அப்போ அங்கே வெளியே போகும்போது ஒரு சாதாரண ஆள், அப்போ அவங்க சாதாரணமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து இவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. எப்போவுமே இவங்களுக்கு வந்து துதிப்பாடிகள், அடிவருடிகள், அந்த மாதிரி ஒரு 2 பேர் இவங்களுடைய புகழை சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போ இவங்க வந்து கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது, எல்லாருக்கும் பிறப்பின் நோக்கம்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் இந்த நாட்டில் வேணும், எல்லாரும் நமக்கு அடிமைப்பட்டு கிடப்பதற்காக பிறந்தவர்கள் கிடையாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம், ஒரு சுயமரியாதை இதெல்லாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம சும்மா சொல்கிறோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அவங்க சிம்மராசியே கிடையாதுல்ல. ஆனால் சிம்மராசியில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக அதில் கவனமாக இருக்கணும்னா என்ன சொல்லலாம்? சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு மேஜர் எரர் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிக்காமல் முடிவெடுப்பாங்க, கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுப்பாங்க, தானும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஆளை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் உடனே ஃபயர் ஹிம் அப்படின்ட்டுருவாங்க. ஒரு 2 பேரை கூப்பிட்டு அவங்கள பற்றி கலந்து ஆலோசித்து அந்த இம்மீடியட் டெசிஷன் எடுப்பாங்களே தவிர, இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது சரியான நேரமா, இன்றைக்கி தான் இந்த போர்ட் மீட்டிங் போட்டிருக்கோம், இந்நேரம் ஒரு ஒன் ஆஃப் தி டைரக்டர் வர ஃபயர் பண்ணுறோமே, இப்போ வந்து பேச்செல்லாம் இவரை பற்றிய பேச்சாக போயிருமே, நம்ம பேச வந்த விஷயம், நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்த மேட்ருக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க ஒரு வேலை பார்க்குற இடத்துல, அல்லது ஒரு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதை வந்து அவங்க எரியலாம், ஆனால் கொஞ்சம் மெல்ல செய்யலாம். ஒரு வாரம் 10 நாள் கழித்து கூட செய்யலாம் மனசுக்குள்ளே வச்சுருந்துட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த பொறுமையெல்லாம் இருக்காது. தே ஆர் ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள். அதான் சொல்கிறேன்ல, ஃபயர் சைன்னுல இது வந்து மேஷராசி ஒரு டைப், அது ஒரு குழந்தை ஃபயர், அது சின்ன பிள்ளைகிட்ட நெருப்பை கொடுத்த மாதிரி, அது எல்லா இடத்துலையும் இப்படி வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியும். இவங்க என்னென்னா, இவங்க தலை மேலே நெருப்பை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள். ஒரு இன்விசிபிள் ஹார்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தலையில் 2 கொம்பு முளைச்ச மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்க்குறதே இந்த இப்படித்தான் பார்ப்பாங்க, இப்படி திரும்பி இப்படிலாம் பட்டுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படி லைட்டாக தான் திருப்புவாங்க. அந்த கழுத்தை திருப்புறதுக்கே காசு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்படி உடம்பையுமே இப்படியெல்லாம் அப்படி வேகமெல்லாம் திருப்ப மாட்டாங்க, அப்படி லைட்டாக இப்படி தான், அப்படியே ரொம்ப நோகாமல். அந்த ரிஷபராசி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், அப்படி உடம்பை அலட்டிக்காமல் இருப்பாங்க. அப்படி நடக்கும்போதும் சரி, நிற்கும் போதும் பேசும்போதும் எல்லா நேரத்துலையுமே சில வார்த்தைகள் தான் பேசுவாங்க. ரொம்ப அப்படி கடகடன்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டு அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் சில நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா ஒரு காட்டு கத்தல் கத்தி ஒரு சவால் விடுவாங்க. உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னைய வெட்டிட்டு தான் மறு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வளவளன்னு போகிற இடம் வர இடம்லாம் பார்க்குறவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு நின்று திட்டி, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் எப்படி பண்ணிட்டான், என் மாமனார் சரியாக சீர் கொடுக்கல, என் மாமியார் வந்து மரியாதை கொடுக்கல, அப்படிலாம் அப்படி பேசிக்கிட்டே திரியிற ஆள் கிடையாது. ஒன்ஸ் பேசுவாங்க, அது வந்து சவால் தான், நீயா நானாக பார்த்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு அவங்கள அப்படியே சப்ஜெக்டாக காலி பண்ணிடுவாங்க. இவங்க எப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து ஆணோ பெண்ணோ கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்லை லவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த இவங்களுடைய மனைவியின் குடும்பத்தாரே இவங்களுக்கு அடிமை. அந்த கணவனின் குடும்பத்தார் என்ன செய்யணுன்றதை இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க.
ஏன்னா நீங்கள் என் ஹஸ்பண்டு, என் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வரணும். அந்த உங்கள் ஸ்டேட்டஸை உறுதி செய்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நடந்துக்கிடணும். அவங்க அந்த ரோட்டு கடையிலலாம் நின்று எதுவும் சாப்பிடக்கூடாது. உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்லி வைங்க, அங்கே அந்த தெருக்கடையில் நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஏன் அந்தஸ்து என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க கம்பெனியவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம சாரோட மிஸ்ஸஸ் வர்றாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. வாங்க மேடம், சார் இருக்காங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு யாரும் ஜாலியாலாம் பேச மாட்டாங்க. அப்படியே எல்லாம் சைலண்ட்டாக ஏதோ நம்ம முதலாளி வர்ற மாதிரி. அது முதலாளி அம்மா, முதலாளி ஒய்ஃப் தான். ஆனாலும் அப்படி அந்த தனக்கு தெரிந்த எல்லாவற்றையுமே, தன்னுடைய சர்க்கிளில் இருக்கிற எல்லாவற்றையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே தான் தான் ராஜான்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கிட்டு, நம்ம எல்லை எது, நம்ம பவுண்ட்ரி எது, அதுக்குள்ளே நம்ம ஆட்டபாட்டத்தை வச்சுக்கிறணும், நம்ம அதிகாரத்தை வச்சுக்கிறணும், நம்ம ஆணவ போக்கு, நம்ம கர்வம், நம்முடைய கம்பீரம், பாசிட்டிவாக சொன்னால் கம்பீரம், இதெல்லாம் நம்ம எல்லைக்குள்ளே வச்சுக்கிடணும்னு நினைக்கணும். ஆனால் அவங்க எல்லை வந்து எப்போவும் பறந்து விரிந்ததாகத்தான் இருக்கும். சிம்மராசி அன்பர்களுடைய காதல் டு காமம் அந்த விஷயங்கள் எப்படி மாறும்? இவங்களை காதலித்து இவங்களோட குடும்பம் நடத்துறது வந்து ஒரு பெரிய ஆமாம் சாகசம்தான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரொம்ப முரட்டுத்தனமும் அப்படியே கடிச்சு உருண்டு பிறண்டு கட்டி பிடிச்சி மூச்சு முட்ட முடியாமல் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே ஆக்ரோஷமாக காதலிப்பாங்க. ஒரு 100%க்கு மனிதனால் ஒரு 100% முடியும்னா அவங்க 200% ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. மேலே போட்டு இந்த புலிக்குட்டி சிங்கக்குட்டி எல்லாம் மேலே விழுந்து விளையாடும்ல அம்மா மேலே, அதே மாதிரி தான் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருப்பாங்க. இந்த நகைக்குறி வரைகின்ற சித்திரமோ அதில் நாணங்கள் தூரிகை வண்ணங்களோன்னு ஒரு பாட்டு உண்டு, புலமை பித்தன் பாடியது. அந்த மாதிரி இவங்க மறுநாள் வந்து அந்த நகைக்குறி பட்குறிகள் எல்லாம் பார்க்குறது, அதில் ஒரு சந்தோஷப்படுறது. நம்ம வந்து ரொம்ப பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான், ரொம்ப அந்த ஹஸ்பண்டை வந்து டோட்டலி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மத்தியில் அதற்கு உரியவராக மட்டுமே அந்த கணவன் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் அந்த பெண் வந்து அது போடுற செருப்புலேருந்து அவங்க அம்மா தங்கச்சி அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பி போடுற செருப்பு வரைக்கும் இவங்க சொல்கிறதா தான் இருக்கணும். இவர் என்னைக்கு வந்து சரிம்மா இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போகலான்னு சொல்கிறாரோ வரணும், சரிம்மா இன்றைக்கி இப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லணும், இல்லைனா இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்க டோட்டலி கண்ட்ரோல்டு பை இவங்க சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க வந்து ரொம்ப தன்னுடைய சகாக்களுடைய கௌரவத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அவப்பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து எங்கே படிக்கணும், இந்த அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் சேர்ந்து படி, லண்டனில் ஒன்று இருக்குது அங்கே போய் படின்னு அவங்க நாத்தனார் பிள்ளைங்க மச்சின பிள்ளைங்க எல்லாரையும் வந்து வெவ்வேறு இடங்கள் இவங்க பார்த்து பார்த்து வச்சு அனுப்பி எல்லாரையும் நல்லா படிக்க வைப்பாங்க. நல்ல நல்ல வேலைகள் உலகம் முழுக்க வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப செய்வாங்க. இவங்க வந்து ஒரு பெருந்தாய் அல்லது ஒரு பெருந்தந்தை, ஒரு அரசனை போல அரசியை போல தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் கண்ட்ரோல்ன்றது இவங்க கையில் தான் இருக்கும். இப்போ பணம் அனுப்புறது அவங்க அப்பாவை அனுப்ப வேணான்ருவாங்க. நான் அனுப்புகிறேன் அவனுக்கு, நான் வந்து 5ஆம் தேதி நான் போட்டு விட்டுறேன், நீங்கள் கேஷை கொண்டு வந்து அப்புறம் உங்கள் மகன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. அதை கூட அவங்க கை நீட்டி வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஃபீஸ் கரெக்டாக போகுதா, அவன் கரெக்டாக படிக்கிறானா, அவன் ஏதோ மச்சினர் பையனாக இருப்பான், ஆனால் வந்து அவனை படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக்கி கல்யாணம் நல்ல பொண்ணாக பார்த்து, உலகத்திலே இல்லாத ஒரு பொண்ணாக பார்த்து, இவங்க குடும்பத்திலே அப்படி ஒரு பொண்ணு கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்க ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு கல்யாணங்காட்சிக்கு போகும்போது பார்த்தா ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணு, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிஹேவியர். ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இதில் ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். அதனால் நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். பெண்ணாக இருந்தாலும் அவங்க அந்த காதல் காமம்ன்றதுலாம் ரொம்ப வெஹிமெண்ட்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப தீவிரமாக அப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விளையாட்டுக்கள், இந்த ஃபோர் ப்ளே, அது இது பேசுகிறது வைக்கிறது, ஜாலியாக பேசுகிறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சத்தம் போட்டு சிரிக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து சத்தம் போட்டு சிரிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு சிரிப்பு வந்து அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்பாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்களா, நம்ம சிரிக்கலாமா,
இது எல்லாரும் சிரிக்கக்கூடியது தானா, இல்லை நம்ம தான் அவசரப்பட்டு சிரிக்கிறோமா அப்படின்னு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் சிரிப்பாங்க. எல்லாரும் கக்கன்னு சிரித்தா இவங்க கொஞ்சம் வாயை திறந்து சிரிப்பாங்க. அப்படித்தான் ரொம்ப அந்த சுற்றி இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், சோஷியல் கான்ஷியஸ்னஸ் அதிகம். எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும், எல்லாரும் நம்மளை பெரியவங்கன்னு சொல்லணுன்ட்டு அப்படியே அந்த ஊருக்காக வாழ்தல்னு சொல்கிறோம்ல, ஊர் போற்ற வாழ்தல், அப்படிப்பட்டவங்க இவங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா எந்த தெய்வம் சொல்லலாம்? இவங்களுக்கான நிறம்னா என்ன நிறம்? இவங்க வந்து நாராயணன் பெருமாளை வழிபடலாம், சிவன் வழிபடலாம். ஏதாவது ப்ரைம் டெய்ட்டின்றோம்ல, அந்த மாதிரி சிவன், விஷ்ணு இதெல்லாம் வழிபடலாம். ஏன்னா இவங்களே ஒரு கடவுள் ஸ்தானத்துக்குரியவங்க. சூரிய வழிபாடுன்றது சௌமாரம்ன்ற பேரில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. சூரியனை மட்டுமே வழிபடுகின்றவர்கள். அதுக்கு பிறகு தான் அவங்கெல்லாம் அப்படி சிவசூரியன்ற பேரில் சிவன் கோயில்லையும், சூரிய நாராயணன்ற பேரில் பெருமாள் கோயில்லையும் போய் அதுக்கு கலந்துருச்சு. மற்றபடி இவங்களே வந்து ஒரு கடவுள் வழிபாட்டுக்குரியவர்கள்னும் போது இவங்க எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். சிவனை கும்பிடலாம் அல்லது பெருமாளை கும்பிடலாம். ஆனால் எதை கும்பிட்டாலுமே இவங்க வந்து பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனால் கடவுளை கும்பிட்டு எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னெலாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் போய் கும்பிட்டு வருவாங்க, அவ்வளோதான். இவங்க கும்பிட்றதுனாலேயே அந்த கோயிலுக்கு ஒரு தனி கௌரவம்ன்ற நினப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன கோயிலுக்கு, இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் தினம் நீ ஒரு சூடம் பொருத்தி வச்சுட்டு போ, உனக்கு நல்லது நடக்கும்னா செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினப்பாங்க. இந்த தெரு கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட வேணாம், இந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு கூழ் ஊற்றுறாங்க காசு கொடுங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அது நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட எப்போ நம்ம கையில் காசு இருக்கோ அப்போ அங்கே போவோம் அப்படின்னு அவங்க தான் கோயிலெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சிம்மராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இவங்க வந்து என்ன செய்யணும்னா, ஏழைப்பாளைகள், அதாவது அவங்களுக்கு எது இல்லையோ அதுக்கு உண்டான, இப்போ ஒரு மருத்துவ வசதி தேவைப்படுது ஒரு ஏழை பிள்ளைக்கு அப்படின்னா அதை செய்து கொடுக்கணும். அதாவது இவங்களை விட கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க, இவங்க வீட்டு பணியாளர்கள், அவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம், அதை படிக்க வைக்கணும். இவங்க மனசு விட்டு படிக்க வைக்கணும். இவங்க தான் வீட்டு பிள்ளைகளெல்லாம் மெடிக்கல் படிக்க வைப்பாங்க. ஆனால் வேலைக்காரங்க வீட்டு பிள்ளைய மெடிக்கல் படிக்க வைக்கணுமான்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க மனசு விட்டு, பணியாளர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இவங்க வந்து அதுக்குண்டான கல்வி உதவி, மருத்துவ வசதி உதவியெல்லாம் செய்வாங்க. நம்மளே வளர்த்து விட்டு நமக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை கொண்டு வர்றதான்ற கேள்வி இவங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். ஏன்னா இவங்களோட அந்த சுப்ரீம் பொசிஷனை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு போட்டியாளரை இவங்களே வளர்த்து விடவும் மாட்டாங்க. இப்போ இந்த பிள்ளை டாக்டருக்கு படிச்சிச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும், நம்ம படிக்க வச்சோம்னா நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறோம், வயசான காலத்தில் நமக்கு ஒரு மெடிக்கல் அட்வைசர் கூட இருக்கும், அவங்க அம்மா இங்கே தானே இருக்கா, இந்த பிள்ளையை நம்ம படிக்க வைப்போம் அப்படி நினச்சி படிக்க வைக்கலாம். அப்படி நினச்சி அப்புறம் அதை ஃபாரின்லாம் போகுது, செட்டில் ஆகுதுன்னா கூட அனுப்பிடுவாங்க. காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருக்காது இவங்களுக்கு, அந்த பொறாமை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ஆற்றாமைன்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்பாங்க. அதனால் பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு படிப்பு வசதி, மருத்துவ வசதி இதெல்லாம் இவங்க செய்து கொடுப்பாங்க, அது இவங்க செய்யலாம். சிம்ம ராசியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசியை பற்றியும் பேசுவோம். மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா.